ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்ததுங்க. அது ஒரு ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். அப்படி வரும்போது தாங்க நம்ம எடுப்போம். அதுதாங்க நண்டு. ரொம்ப நாளாக நண்டு கேட்டிங்க. இன்றைக்கி நம்ம நண்டு எடுத்துட்டோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க. ஆண் நண்டும் இருக்குது, பெண் நண்டும் இருக்குது. எந்த நண்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே வேதாரண்யம் நண்டு தான். அதனால் நீங்கள் ஆண் நண்டாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்டா நம்மளுக்கு நியர்பையாக டக்குன்னு கைக்கு கிடைக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்தது வெள்ளை இறால், சின்ன இறால், இது இப்போ சீசனுங்க. அதனால தான் நம்ம இந்த இறாலாக எடுத்துகிட்ருக்கோம். இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நல்ல மழை பெய்யும் போது தான் இந்த வெள்ளை இறால் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த இறால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டக்குன்னு இறாலே சட்டுன்னு வெந்துடும். இது இன்னும் சட்டுன்னு வெந்துடும். தண்ணியே ஊற்றாதீங்க. குழம்பு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், வறுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. அடுத்தது பாறை. என்ன தேங்காய் பாறையாக எடுக்கிறோம்னா விலை கம்மி, அப்போ எடுக்க வேண்டியது தானேங்க. தூண்டி பாறை சும்மா வெள்ளையன் எப்படி வெள்ளை வெள்ளையர்னு வந்திருக்கான் பாருங்கங்க. இது நடுமுள் மட்டும்தான். குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, போன்லெஸ் போட்டு என்ன செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அடுத்தது வெலை மீனுங்க. எல்லாமே தூண்டில் வெலை மீன் தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொடுவா தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது வெலை மீனுங்க. சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள். அவனோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பளீர்னு இருக்குன்னு. ஸ்கின்னும் பாருங்கள் அப்படியே பல 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 பலன்னு மின்னிக்கிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம கொடுவாங்க. இது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் வரும் வெலை மீன். இது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சின்னதாக வேணுமா இருக்குங்க, பெருசாக முரட்டு பீஸாக வேணுமா அப்படியும் இருக்குங்க. இதை நீங்கள் குழம்பு வச்சிங்க அடடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. போன்லெஸ் போட்டு இந்த மீன்லையும் நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர், கோலா உருண்டை செய்யலாங்க. அடுத்தது காளா. சும்மா பீஸா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு. இவனோட கண் பளிங்கி கண்ணு மாதிரியே இருக்குங்க. பளிங்கியை கொண்டாந்து இவன் கண்ணில் பதிச்சு வச்ச மாதிரியே இருக்குங்க. ஒவ்வொரு மீனுக்கும் கண் வேறு வேறு மாதிரி இருக்குங்க. அதோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அது மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுங்க. இந்த மீன் ஒமேகா 3 அதிகங்க. இந்த மீனில் ஃபேட்டிக் ஆசிட் அதிகம், சத்து நிறைஞ்ச ருசியான மீனுங்க இந்த காளை.